மை டியர் கமாண்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மறுபடியும் அதே மாதிரி வருதுப்பா. குட் ஆஃப்டர்நூன். ஓகேவா? இது சும்மா வீடியோக்காகலாம் இல்லை, நேச்சராக வந்துருக்கு. ஓகேவா? என்ன ஒரே ஆடல் பாடல் துள்ளலாக இருக்குது. பணம் போட்டு விட்டீங்களாடா பாவிகளா? யார்ரா அப்படியாப்பட்ட தங்கச்சிங்க, மாப்பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க? நம்ம போங்க, உங்கள் பணம், உங்கள் துட்டு, உங்கள் மணி. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். எந்த கிழட்டு பயலுக்கு போட்டு அவனு ஜாலியாக இருக்க வச்சா நமக்கு என்ன இருக்குது? நோ ப்ராப்ளம். அப்புறம் என்ன சொல்கிறதுனா, உங்கள்கிட்ட நான் இப்போ என்ன சொல்கிறது? சில பேர் நம்ம கமெண்டர்ஸ் வந்து சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆச்சரியப்படுற மாதிரி நானே போய் சில லைவில் கமெண்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் எதுக்கு விளக்கம் சொல்லணும்ல. 2 நாளாக 3 நாளாக போய் என்னை பற்றி அங்கங்கே புகார் பண்ணிவிட்டு, இவன் லைவில் போய் பண்ணால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. பொம்பளைங்க லைவில் போய் என்னை பற்றி தவறாக போடுறாங்க. மிர்சியாக்கா லைவில் போய் போட்டிருக்காங்க, அவங்க கவனிக்கலை. அது சம்மந்தமாக நேற்று லைவில் பேசியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி பொண்ணு தீபா, அவங்க லைவ்லேயும் போய் தவறாக போட்டிருக்காங்க. தீபாட்ட நான் அப்புறம் கமெண்ட் போட்டு சொன்னேன். கரெக்டாக தான் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. நானே கண் கூட நேற்று லைவ் எதாச்சும் பார்க்கும்போது லைவ் வந்தது. மாப்பிள்ளை வேடன் லைவுக்கு அப்புறம் அந்த லைவும் போய் பார்த்தேன். சரி அப்படின்னு போய் பார்க்கும்போது யாருன்னே தெரில, கவனிக்கலை. காசை வாங்கிட்டு, ஏன்டா வேடனுக்கு வேறு வேலை இல்லை சிக்காவை பற்றி பேசுகிறதுக்கும்? அவருன்னா இன்டர்நேஷ்னல் டானா, நாங்கள் உள்ளூர் டானா, எங்களை வச்சு பேசுகிறதுக்கு, பணம் கட்டி பேசுகிறதுக்கு? இவர் பணம் கொடுத்தா தான் நாங்கள் பேசுவோமா? இல்லைனா நாங்கள் மன உளைச்சல் ஆகி இந்த ஆளை பற்றி சிக்காவை பற்றி பேச மாட்டோமா? எவன்டா அவன்? எந்த உலகத்தில்டா இருக்கீங்க நீங்கள்? பணம் கட்டி, சரி பணம் கட்டி பான்னு எவனா ஒருத்தன் ப்ரூஃப் பண்ணுங்கடா, நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். ஓகேவா? அவர் பேர் என்ன? சென்னை சவுத்து. அவன் தான் ஈத்தர பேர். இன்னும் நிறைய ஐடி இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் இருக்குது. வா, லைவில் வச்சுக்கிறேன், வீடியோவில் வேணாம். ஓகேவா? லைவில் வா, தைரியம் தான். நீ இந்த வீடியோ பார்த்துட்டு வா, லைவில் வா, உனக்கு இருக்கு, வா. நீ சரி யாராவது ப்ரூஃப் பண்ணுங்க. வேடன் எனக்கு வந்து பணம் கொடுத்துட்டு, பணம் கொடுத்ததுனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி சிக்கா வந்து லைவில் பற்றி பேசிகிட்ருக்கேன், சிக்காவை திட்டுறேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா ப்ரூஃப் பண்ணுங்க. இதில் வேறு அங்கே வேறு கமெண்ட்டு தீபா லைவில் போய் வேடான்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உன்னை பற்றி பேசுகிறான், ப்ரூஃப் பண்ணுங்கிறேன் நான். வாட்ஸ்அப்பில் சொன்னாங்கிறானுங்க, தினமும் சொல்கிறானுங்க. ஓகேவா? அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுங்க. ஓகேவா? நான் கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். தீபாவை ப்ரூஃப் வந்து அனுப்புப்பா, ப்ரூஃப் சொல்லு. கரெக்டாக நேற்று நான் கண் கூட பார்த்தேன் நான் லைவை. கரெக்டாக என்ன சொல்லியிருக்கு, அவர் சிக்காவை பற்றி தான் பேசுவாப்புல ராவணன்னு. ஓகேவா? யாராக இருந்தால் ப்ரூஃப் அனுப்புங்க, ப்ரூஃப் அனுப்புங்க, நான் பார்க்குறேன், கவனிக்கிறேன், பார்க்குறேன் அப்படிங்கிறது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடியும் சொன்னதாக தகவல். அதுக்கு முன்னாடி அந்த லைவை நான் பார்க்கல. ஆனால் அந்த லைவில் நான் இருந்தேன், கொஞ்சம் நேரத்தில் வெளியே கிளம்பிட்டேன். நான் போனதுக்கப்புறமும் ஏதோ என்னை பற்றி தவறாக போட்டிருக்கான். சென்னை சவுத்துக்காரங்களுக்கு கட்டஞ்சேரி இல்லை. இன்றைக்கி 3 மணி லைவில் சென்னை சவுத் என்கிற ஐடிக்காரன் புழக்கப்படுவான். ஓகேவா? நீ வா, அங்கே உனக்கு இருக்குது, அங்கே வா, தைரியம் தான், அங்கே வா. உனக்கு நீ எப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், வா. சிக்கா லைவில் போய் நேற்று 10 மணி லைவில் எப்படி 1/2 மணி நேரத்தில் துரத்தி விட்டீங்க அந்த ஆளை. பரவாயில்லடா, பெரிய விஷயம். ஹேட்டர்ஸு சூப்பர் வேலை தான் பார்க்குறீங்க. என்ன நிறைய பேர் நாங்கள் அடித்த ரிப்போர்ட்டெல்லாம், அந்த ஆளுக்கு நாங்கள் அடித்த ரிப்போர்ட்டு அவங்களும் அடிச்சிருப்பாங்க போல். ஓகேவா? இந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. சில பேர் வாங்க ஆசைப்பட்றாங்க. சரி, ஓகே, ஆளுக்கு பாதி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அந்த ஆளை சரி பாதியே பிரிச்சுக்குவோம். நாங்களும் பாதி ரிப்போர்ட் அடிச்சிருக்கோம். ஓகேவா? அவன் அந்தமாரி லைவில் பேசுகிறான், போகிறான், வர 6 மணி லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கில் பேச ஆரம்பிச்சிட்டான். 6 மணி விலைக்கு வச்ச நேரம், 6 மணி லைவ்லேயே அவன்லாம் 6 மணி லைவுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாதவன். விலைக்கு வச்ச நேரத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தை பேசுகிறான். 6 மணி லைவ்லேயே இப்போலாம் வல்கரா. ஓகேவா? என்ன அதான் எப்படி சொல்கிறது, சொன்னால் நல்லா இருக்காது வீடியோவில் பேசினா. ஓகேவா? அந்த மாதிரி கடன் மனைவி உறவு முறையை வந்து சில முறை ஸ்டெப்ஸு அதை சொல்கிறான். அதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறான். கமெண்ட் வருதுன்னா நீ படிப்பியா, நீயே போட வைக்கிறியாங்கிறது எனக்கு சந்தேகம். பல நாளாக எனக்கு இருக்குது டவுட்டு. ஓகேவா? அவன் என்ன பண்ணுறான், எது 6 மணி லைவு, எது 10 மணி லைவுன்னு தெரியாமல் வந்து போட்டுறான் போல். இந்த காரக்குழம்பு கனி மாதிரி ஆள்கள்
மான்வேட்டை நாயகன் மாதிரி ஆட்கள், டபுள் மீனிங் போகிற ஆட்கள் இருக்காங்களே, அவங்கள சொல்கிறேன். அவங்கள பார்த்து சில பேர் நம்மளும் போடுவோன்னு தானாக உருவாகி வர்றது. ஓகேவா? நீ பணம் கொடுத்து வேலை பார்க்காம, ஓகேவா, தானாகவும் வர்ற ஆட்கள் அப்படி இருக்காங்க. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து 3 மணி லெவலில் அதை பற்றி பேசுவோம். ஓகே, இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன், ஃபேக் ஐடிங்களை பற்றி பேசியிருக்கேன். இருந்தாலும் 3 மணிக்கு பேசுவோம். சில ஃபேக் ஐடிங்க டேய் எனக்கு வந்து என்னைய வந்து மற்றவங்களுக்கு மற்ற அந்த யூடியூபருக்கு எனக்கு சண்டை முட்டி விட்றங்கிறதுனால நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? சண்டை முட்டி விட்றங்கிற பேரில் என்னைய டெவலப்மெண்ட் தான் ஆக்கிறீங்க. என்னை போய் இலவசமாக விளம்பரம் பண்ணுறீங்க. அது தெரியல உங்களுக்கு? என்னை இலவசமாக விளம்பரம் பண்ணுறீங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்கள். டெம்பிள் மங்கிலாம் என்ன ஆனா? டெம்பிள் மங்கிலாம் நான் பிளாக் பண்ணல. ஓகேவா? அவனை எடுத்து விட்டேன். சென்னை சவுத்துங்கிறதான் அவன். யாரா நீ சென்னை சவுத்துங்கிறவன்? சென்னை சவுத்துங்கிற ஐடி வச்சுக்கிட்டு சென்னையில் இருக்கிற நீ, உனக்கு எனக்கு என்ன இருக்குது? நான் அவனை பற்றி பேசினா உனக்கு என்ன? சிக்காவை பற்றி பேசினா உனக்கு என்ன இருக்குது? எதுக்கு நீ பேட் கமெண்ட் போடுற? சரி, ஓகே, நீலாம் ஒரு ஆள், நீ வா 3 மணி லைவ்லவா உனக்கு இருக்குது. இங்கே பேச முடியாது, லைவில் பேசுவோம். ஓகேவா? வீடியோவில் பேசினா நல்லா இருக்காது. அதனால் நிறைய பேருக்கு தெரியாது என்ன இவரே போய் மன்னார்குடி லைவில் கமெண்ட் போட்டிருக்காருங்கிற மாதிரி. ஓகேவா? நினைக்காதீங்க. போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் 3 மணி லைவில் அதை பற்றி பேசுகிறேன். ஓகேவா? மாப்பிள்ளை வேடம் லைவை பார்த்ததுக்கப்புறம் அங்கே போய் கமெண்ட் போடுற மாதிரி பார்த்தேன். நான் வேறு வழி இல்லை, நம்மளே பேசிடுவோன்னு தான் டேரெக்டாக சொன்னேன். ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். ஏற்கனவே தீபாவெல்லாம் கமெண்ட் போட்டிருக்கேன். தீபாவோட பாட்டெல்லாம் ரசிச்சிருக்கேன்ல. இந்த குழலூரும் கண்ணனுக்கா இந்த பாட்டெலாம் நல்லா பாடும். பாட்டுக்கு பிடிக்கும். நான் பாட்டுக்கு இதால் பாட்டி தான் நான் ரசிக்கிறேன் தானே சொல்கிறேன். இவன்லாம் வந்து இவனை நான் இன்னமும் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிற ஏற்கனவே பல தடவை கடைசி வாணின்னு சொல்லியாச்சு. திரும்பி போயான்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி என்ன ஆடானா, ஆள் இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்ச கதையா என்ன ஆட்டம் ஆடுறான். யார் தான் பாட்டெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்ஸ் வீடியோலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆடி இருக்கான். காரணம் நீங்கள் தான் பணம் போட்டு விட்டீங்க போல். அதான் ஜாலியாக இருக்கான். எவ்வளோடா போட்டு விட்டீங்க? நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்ன மாதிரி 1 லட்சம் போட்டிங்களா? பாவம், ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், குற்றால ஜிஹெச்சில் இருக்கார். அவருக்கு மருத்துவ உதவி பண்ணுங்கள். முடிஞ்சால் மருத்துவ முத்தம் போய் கொடுங்கப்பா. ஹேட்டர்ஸுன்னு தான் துடுறீங்களே. ஹேட்டர்ஸும் எல்லாம் துடுறீங்க. அந்த ஆள் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு. அந்த ஆள் 2 நாள் ஜெயிலுக்கு போவானா வரமாட்டானா? இந்த ஜஸ்ட்டு பார்டர் வரையும் போயிட்டு நீதிபதியை விட்டு போய் ஜட்ஜம்மாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் சொன்னார். ஜட்ஜி வரையும் போயிட்டு விளக்கம் சொல்லிவிட்டு தப்பிச்சு வந்துட்டாங்களே பேச்சு திறமையால். அந்த 2 நாளில் எவ்வளோ பேர் துள்ளிங்க? எவ்வளோ 13,000 ரூபாய்க்கு மேலே சூப்பர் சாட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோலாம் என்ன சொல்கிறது? ஹேட்டர்ஸும் துள்ளுறீங்க. ஓகேவா? அதனால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களாக வந்து ஆள் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால நீங்களாக துள்ளுறீங்க. நீங்களாக அவனை நான் வளர்த்து விட்றீங்க. சரியா? சரி, ஓகே. நிறையா பேச வேண்டியிருக்கு. வீடியோவும் பெருசாகுது. ஓகேவா? மீதியை வந்து நம்ம 3 மணி லைவில் பேசுவோம். ஓகேவா? நிறைய பேச வேண்டியிருக்கு. சில விளக்கங்கள் சொல்கிறேன். நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்னு, சில லைவுக்கு போனீங்க, சில லைவில் ஒரு லைவ் போனாலும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். ஓகேவா? அதை வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன். 3 மணி லைவில் பேசுவோம். வீடியோ பெருசாகுது. ஓகேவா? போதும், இவ்வளோ நேரம் பேசினா போதும். மற்றபடி 3 மணி லைவில் பேசலாம். ஓகேவா? ஓகே, பாய்.